காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரே டென்ஷனாக இருக்காங்க. என்ன நடக்குது அங்க? என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க விஜய்கிட்ட? விஜய் வந்து நிவின்கிட்டயும் என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்காங்க. உடனே காவேரி ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதை இப்படியே விடக்கூடாது. அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து நிவின் என்ன பண்ணுறாரா, சரிங்க விஜய், ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்ப பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்துறாங்க, ஏதோ ஃபோன் வந்தோடனே கிளம்பி போகிறாரு. அந்த காவேரி அக்கா தான் இவரை ஊர் சுத்த கூப்பிட்டுருப்பா, அதான் கிளம்பி போகிறாரு. இன்றைக்கி இது விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து பின்னாடியே போகிறாங்க நிவின் இருக்க இடத்துக்கு. நிவின் வந்து நேராக வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு, உள்ளே நுழையிறாரு. அதை யமுனா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பின்னாடியே காவேரி வந்து அதே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஓ, 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்து வீடு பார்த்து இங்கேயே தங்கியிருக்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா? அதுக்காக தான் இப்போ போகிறீங்களா? சே, நீங்களாம் ஒரு கேவலமான பிரிவியாக இருக்கீங்க, இது இப்படியே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. நிவின் காவேரி 2 பேரும் வரதை பார்த்துட்டு விஜய் வந்து, ஏன் காவேரி நீயும் வந்த? நீங்கள் 2 பேரும் என்ன சீக்கிரட்டாக பேசிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சாகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிவினோட அம்மா வச்சு எப்படியாவது வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது பசுபதியா அப்படி சொல்கிறாரு. எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. நிவினோட அம்மாலாம் வேணாம், அவங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யமுனாக்கு தான் கஷ்டம். யமுனாக்கு பாவம், இது நம்மளால எதுக்குங்க கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நீ இப்படி தான் சொல்லுவேன் தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஆனால் நீ எங்கே வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னோடனே, பரவாயில்ல விஜய், இங்கே பாரு காவேரி, வீடு எங்கள் அம்மா வச்சு நான் எப்படியாவது வந்து அந்த பசுபதி பிடிக்கிறேன், நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் நிவின், சொன்னால் கேளுங்க, இதனால் யமுனாக்கு தான் கஷ்டம், யமுனாவும் உங்கள் அம்மா வைக்க மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, சாதாரணமாகவே எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம், இங்கே பாருங்கள் விஜய் இதெல்லாம் வேணாம். சரி காவேரி, உனக்காக வேணாம் சொல்லிடுறேன் போதுமா அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து சரி எப்படியாவது அந்த பிடிச்சிடணும் அந்த பசுபதியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிவின் கிளம்பிடுறாரு. காவேரி கிளம்பிடுறாங்க. காவேரி கொஞ்சம் பதமாக விட்றீங்களா? காவேரி துருன்னு ஏதாவது பண்ணி வைக்கிறா, வயிற்றுல குழந்தை இருக்குது, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய், காவேரி நான் பார்த்துக்கிறேன். நிவின் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்கே நிவின் வீட்டுக்கு வந்தோடனே செம்மையாக டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. யமுனா பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க நிவின் கிட்ட. இந்த மாதிரி வந்து வேணும்னே காவேரி நீங்கள் ஒன்றா ரூம் இந்த மாதிரி வீடு எடுத்து தங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அதை கேட்டு ஒரு கட்டத்தில் செம்ம டென்ஷனான நிவின் வந்து, இங்கே பாரு, உண்மையிலேயே விஜய்க்காக தான் நான் போயிருந்தேன், காவேரி அங்கே வருவான்னு எனக்கு தெரியாது, உண்மையில நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறமாவும் எங்கள் 2 பேரை பற்றி தப்பாக பேசுன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னால் அப்படி யோசிக்க முடியல, இவர் உண்மை சொல்வார்னு எனக்கு எப்படி தெரியும், அதனால் கண்டிப்பாக உண்மையாக இருக்காது, விஜய் அங்கே தான் இருக்காருன்னா கண்டிப்பாக போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணல, அப்போ தெரிஞ்சிடும்ல விஜய் அங்கே இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போயே போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி விஜய் வந்து இந்த மாதிரி இங்கே தான் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. போலீஸும் என்ன பண்ணுறாங்க, விஜய் தேடி போகிறாங்க. விஜய் வந்து லேப்டாப் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து போலீஸ் ஜீப்போட அந்த சத்தம் வருது. உடனே ஓடி போய் பார்க்குறாரு. வெளியே இருந்து மறைவாக பார்த்தா போலீஸ் கண்டிப்பாக நம்மளை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க, இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து வீடை வந்து இங்கே சாத்திட்டு என்ன பண்ணுறாரு, பின்னாடி பக்கமாக தப்பிச்சு போகிறாரு. இங்கே போலீஸ் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. விஜய் தப்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாரு. அப்பாடா தப்பிச்சோம், இல்லைன்னா போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் அப்படி போலீஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜயோட அங்கே பொருள் எல்லாமே இருக்குது. விஜய் இங்கே தான் இருந்திருக்காரு, இப்போ தான் தப்பிச்சு போயிருக்காரு. சே, இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, அந்த விஜய் விடக்கூடாது, இந்த சரௌண்டிங் தான் எங்கேயாவது இருக்கும், போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடி போகிறாங்க. இங்கே விஜயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வராரு. தப்பிச்சு வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. காவேரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் இருக்க இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு, அதனால் போலீஸ் வராங்க, எனக்கு இப்படிலாம் ஓடி ஒளியுது, பிடிக்கல காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ போலீஸ்கிட்ட மாட்டவே கூடாது, நீங்கள் மாட்டிங்கன்னா அந்த பசுபதி ஜெயிச்சிடுவான், உங்களை எப்படியாவது போலீஸை சேஸ் பண்ண வைக்கிறது அவன் தான் பண்ணியிருப்பான் அந்த விஷயத்தை அப்படின்னோடனே, அதான் காவேரி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. சரி நீங்கள் சேஃபான இடத்துக்கு போய்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு. இங்கே ஐயப்பன் கால் பண்ணுறாரு. ஐயப்பன் வந்து, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நான் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே வந்துருங்க சார் சொல்லிட்டு ஐயப்பன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே போயிடுறாரு. இங்கே வந்து இந்த மாதிரி விஜய் தப்பிச்சு ஓன விஷயத்தை வந்து கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். நீ என்ன சொல்கிற காவேரி? ஆமாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிவின், விஜய்க்கு எதுவும் ஆகாதுல்ல, விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல? அதெல்லாம் ஆகாது, விஜய் இருந்த இடம் எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல நிவின், அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே யோசிக்கிறாரு, இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்ட சொன்னோம் அப்படின்னு. எல்லாம் இந்த யமுனாவோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, சரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு யமுனா கிட்ட நேராக போகிறாரு. நீ தான் வந்து போலீஸை சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. அது வந்து அப்படின்னோடனே, சரி நீலாம் ஒரு பொண்ணான்றாரு, உனக்காக எவ்வளோ செஞ்சிருப்பாரு, இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக யமுனாவை திட்டிட்டு வராரு. இங்கே யமுனா கோவமாக இருக்காங்க பார்த்து.